அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைய இருக்கு. இந்த நேரத்தை சிம்ம ராசினியர்களான நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. அப்படி சிம்மராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படணும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. ஆனா சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாங்க. அதனால் கவனமாக இருப்பது இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு எடுத்துக்காட்ட நீங்கள் இந்த 2 வாரங்கள்ல எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்குதுங்க. அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாகவோ இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆலோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. குறிப்பாக முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தாரிடமும் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலும் சரி, சற்று நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாங்க. இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வது நல்லதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல சிம்மராசினியர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பா மேலதிகாரிகள் பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி, அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அதே போல் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூடவே காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து விட்டு எப்போது செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்காதீங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் அதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாங்க. நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேற இருக்கு என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடுமான வரையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்
எதிர்பாராத தருணங்கள் அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே போல் புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அடுத்த 14ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. அதே போல சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அதாவது ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய வேலை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் உறுதியளிக்குது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அதே போல் நிச்சயமாக முதலீட்டில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட அப்படியான முன் அனுபவம் பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் வரவும் செலவும் இந்த 2 வாரங்கள் முழுவதும் சமமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் வீடுகள் மற்றும் பொது இடங்கள்ல வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது சிம்மராசினியர்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்களும் அமைய இருக்கு. ஒருவேளை உங்களுடைய பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைய இருக்குதுங்க. அதே போல் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கு இத்தருணங்கள்ல அப்படியான நிச்சயமா அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றம் பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. காதலில் உள்ள சிம்மராசினியர்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல இத்தருணங்களில் இந்த சிம்மராசினியர்கள் முதல் 2 வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக எளிதாக எடுத்து செல்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அதே போல் வீட்டின் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.